வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ரோனவுன்ஸ் பத்தி ஒரு லெசன் பார்க்க போறோம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ், எம்ஃபெட்டிக் ப்ரோனவுன்ஸ், இந்த ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த ப்ரோனவுன்ஸை ஐடென்டிஃபை பண்றதுல ஒரு கஷ்டம் இருக்கும். பிகாஸ் த ஃபார்ம் இஸ் த சேம் பட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அதை பத்தி ஒரு டீட்டெயில்டு லெசன் பார்க்க போறோம். அந்த எப்படி ஃபார்ம் பண்றோம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு ரெனன் மார்டின்ல இருந்து ஒரு எக்ஸசைஸும் பண்ண போறோம். 26 சென்டென்சஸ் நான் எழுதி ரெடியா வச்சிருக்கிறேன். அதுல நீங்க இந்த வேர்ட்ஸை ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோனா இல்லை எம்ஃபெட்டிக் ப்ரோனோனான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த செல்ஃப் இல்லைன்னா செல்வ்ஸ்னு அந்த ஒரு சஃபிக்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ரைட்? சரி, நான் இதை எழுதி ரெடியாக வச்சிருக்கிறேன். லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். எஸ், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் அண்ட் எம்ஃபெட்டிக் ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்ஸ்னால என்ன? நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்ட். எஸ். So myself, ourselves, yourself, yourselves, himself, herself, itself and themselves. So இந்த words இருக்குதுல்ல, இதுதான் reflexive pronouns ஆவும் வரும் சில நேரங்கள்ல emphatic pronouns ஆவும் வரும். ரைட்? ஸோ இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்றோங்கிறத முதல்ல பார்ப்போம். எஸ், reflexive pronouns end with self singular and selves plural. நான் அதை பாருங்க. myself, I சிங்குலர்ங்கிறதுனால செல்ஃப் ஆட் பண்றோம். யூக்கு ரெண்டுமே இருக்கு, சிங்குலர் ப்ளூரல் ரெண்டு ஃபார்ம்ஸும் இருக்கு. சிங்குலர் யூ நீ, ப்ளூரல் யூ நீங்கள். இப்போ யோர் செல்ஃப், யோர் செல்ஃப்ஸ் ரெண்டு ஃபார்ம்ஸும் இருக்கு. ஹீ ஷி இட் சிங்குலர்ங்கிறதுனால நம்ம செல்ஃப் போட்டிருக்கோம். ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப். வீயும் தேயும் ப்ளூரல்ங்கிறதுனால அவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ்னு போட்டிருக்கோம். ரைட்? These suffixes are added to the determinative possessive forms for the first and second person and to the objective form for the third person. So இதை வாசிக்கும் போதே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ரைட்? ஸோ இந்த செல்ஃபையும் செல்ஃப்ஸையும் எதோட ஆட் பண்றோங்கிறது தான் இங்க கொடுத்துருக்கு. அதை உங்களுக்கு இதுல ஈஸியா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் போய் பார்த்தா கூட உங்களுக்கு நல்லா புரியும். ஆனா எந்த ஃபார்மோட நம்ம இந்த செல்ஃபை போடுறோம்? யூ see, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், இது ரெண்டுக்கும் possessive forms. Third personக்கு objective form. What do we mean by that? See, இதுதான் first person, right? ஐயும் வீயும் first person. You, second person. He, she, it, they, third person. இப்போ first person, second personக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்னு பாருங்க. possessive form இருக்குதுல்ல, see? The determinative possessive. ஏன்னா ரெண்டு possessive இருக்குதுல்ல, possessive adjective இருக்கு, possessive pronounum இருக்கு. என்னோட பழைய வீடியோ ஒன்று நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐ, மீ, மை, மைன்னு இருக்கும். இந்த 4 ஃபார்ம்ஸும் சப்ஜெக்ட் பொசிஷன்ல என்ன ப்ரோனவுன் போடுறோம், இந்த 7 பர்சனல் ப்ரோனவுன்ஸ். தீஸ் ஆர் கால்ட் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். அதான் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ங்கிறதுனால பர்சனல் ப்ரோனவுன்ஸ்னு சொல்றோம். சப்ஜெக்ட் பொசிஷன்ல இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவா வரும்போது என்ன ஃபார்ம்ஸ், அப்புறம் பொசசிவ் ப்ரோனவுன் ஒன்று இருக்கும், மைன் என்னுடையது, அவர்ஸ் எங்களுடையதுன்னு. அதை நான் இப்போ எழுதலை. இன்ஸ்டெட் இந்த ரிஃப்ளெக்சிவ் ஃபார்மை எழுதியிருக்கிறேன். ரைட்? ஸோ இப்போ இந்த மை செல்ஃப் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம்? இந்த பொசசிவ் மையோட செல்ஃப் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே வி, அவர் இஸ் த பொசசிவ், இந்த அவரோட தான் நம்ம செல்வ்ஸ் ப்ளூரல் ஆட் பண்ணுறோம். ஏன்னா ப்ளூரல் ப்ரோனவுன்னால. யூக்கு 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. இங்கே பொசசிவ்ல ஒரு ஃபார்ம் தான் யுவர், பட் ரிஃப்ளெக்சிவ்ல yourself, yourselves. Right? Now third personக்கு என்ன பண்றோம்? இந்த possessive form எடுக்கல நம்ம. Instead objective form, you see. Objective formனா object positionல இருக்கிறது. So இந்த him ஓட தான் himself போடுறோம். him ஓட self add பண்ணி himself, her ஓட self add பண்ணி herself, it ஓட self add பண்ணி itself, them ஓட selves add பண்ணி themselves. Right? இது புரியுதா? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சனுக்கு நம்ம இந்த ஃபார்மையும், தேர்ட் பர்சனுக்கு இந்த ஃபார்மையும் எடுத்து அதோட சிங்குலர் ப்ளூரலுக்கு ஏற்ற மாதிரி செல்ஃபோ இல்லை செல்வ்ஸோ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தமிழில் வந்து இது வந்து நம்ம தன்னையே அப்படின்லாம் சொல்லுவோம்ல நம்ம. ரைட்? ஹீ என்கரேஜ் ஹிம்செல்ஃப், அவன் தன்னையே
என்கரேஜ் பண்ணான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல தான் நம்மளுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் ரிஃப்ளெக்ட் த சப்ஜெக்ட். சப்ஜெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ஸ்லைடுக்கு திருப்பி வருவோம். Now let us see what is here. Okay, இந்த ஸ்லைட்ல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போகலாம். They are called reflexive pronouns when the action done by the subject turns back or reflects upon the subject. சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷனை பண்ணுதோ அது சப்ஜெக்டுக்கே திரும்புது அந்த ஆக்ஷன், ரைட்? அப்பதான் அதை நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ்னு சொல்றோம். he hurt himself, அவனையே தன்னையே ஹர்ட் பண்ணிக்கிட்டான், ரைட்? ஸோ இந்த himself வந்து he தான் ரெஃபர் பண்ணுது. she looked at herself in the mirror, அவள் தன்னையே கண்ணாடியில பார்த்தாள். ஸோ இந்த herselfக்கு பதிலா her போட்டீங்கன்னு வைங்களேன், அவ வேற ஒருத்திய கண்ணாடியில பார்த்தாங்கிற மாதிரி அர்த்தமாயிரும். ஸோ இந்த herself வந்து இந்த சப்ஜெக்ட் ஷீயை தான் குறிக்குது. அதே மாதிரி இங்கே ஹிம்செல்ஃப்க்கு பதிலாக நீங்கள் வெறும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஹிம் போட்டீங்கன்னு வைங்க, அப்போ அவன் இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணாங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடும், ரைட்? ஸோ ஹி ஹர்ட் ஹிம்செல்ஃப், அவனையே ஹர்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லணும்னு நினைச்சோம்னா நம்ம ஹிம்செல்ஃப் தான் போடணும், ஹிம் போடக்கூடாது. she looked at herself in the mirror, but it is also possible to have a sentence with her. அந்த இடத்துல அந்த மீனிங் மாறிடும், கண்ணாடியில வேற ஒருத்திய பார்த்தான்னு அர்த்தமாயிரும். they taught themselves to upload videos on YouTube. ஸோ ஒரு ஸ்கில், ஒரு விஷயத்த அவங்களே அவங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, ரைட்? ஸோ அதுதான் இங்கே themselves referring back to the subject. ஸோ அதான் the action done by the subject turns back or reflects upon the subject. ஸோ இது எந்நேரம் அந்த மாதிரி ஆக்ஷனாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு தான் நான் இந்த சென்டென்சஸ் எழுதியிருக்கிறேன். Now look at the reflexive pronouns. Themselves தான் the reflexive pronoun. அது இங்கே ஆப்ஜெக்டா இருக்குது, ரைட்டா? சப்ஜெக்ட், verb, object. She bought herself a new dress. இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா இருக்குது, ஏன்னா இங்க ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அவ என்ன வாங்கினா? ஒரு நியூ ட்ரெஸ் வாங்கினா, இதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்காக வாங்கினா? தனக்காக வாங்கினா. ஸோ இது ஃபார் ஹர்செல்ஃப்ங்கிற அந்த அர்த்தத்துல வருது. ஸோ இங்கே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா இருக்குது, ரெஃபரிங் பேக் டு த சப்ஜெக்ட். ஒவ்வொரு தடவையும் அதையும் நீங்க பார்க்கணும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் த சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. he is not himself today. இந்த சென்டென்ஸை பாருங்களேன், இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான சென்டென்ஸ். ஜென்ரலா நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் பார்க்கும்போது சப்ஜெக்ட் பண்ற ஆக்ஷன் சப்ஜெக்டுக்கே திரும்பிச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். பட் இங்கே ஆக்ஷனே கிடையாது, பிகாஸ் யூ ஹேவ் த பி verb, ரைட்? ஸோ இந்த himself என்னது? காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்டாவும் வரும். இதோட அர்த்தம் என்ன? இந்த சென்டென்ஸோட அர்த்தம் he is not himself டுடேனா அவனாவே இல்லை இன்னைக்கு. அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, பார்த்துருக்கீங்களா? தமிழ்லையும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருப்பாங்க, நானாவே இல்லை, இல்லை நானா இருக்க மாட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல கோபத்துல சொல்லும் போது, ரைட்? ஸோ உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது சொல்லலாம், அவனோட ஃபுல் நேச்சர், அவனோட ஃபுல் கேப்பபிலிட்டிஸில் அவன் ஃபங்க்ஷன் பண்ணாமல் அப்படி இருக்கிறான் அப்படின்னா he is not himself today, he is not well, அந்த மாதிரி சொல்லலாம். he is upset சொல்லலாம், ரைட்? ஸோ அந்த அர்த்தம் தான் இது, he is not himself today. இதில் himself வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கு. once again referring back to the subject he was angry with himself. ஸோ இங்கே என்னவா இருக்கு? himself ஒரு preposition-உடைய ஆப்ஜெக்டா இருக்கு, பட் once again referring back to the subject, right? ஸோ இது கிளியரா இருக்கா? இது முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். Then I've written a few more examples. Reflexive pronouns எப்படி எல்லாம் வரும் பாருங்க. he killed himself, அவன் தன்னையே கொன்னுட்டான், right? yes, he killed himself. ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் நீங்க வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அந்த சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதாங்கிறத பார்க்கணும். சம்டைம்ஸ் we don't like ourselves very much. சில நேரங்களில் நம்மளுக்கு நம்மளையே ரொம்ப பிடிச்சிக்கிறாது, ரைட்? நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை சில நேரம் நம்ம பண்ணுவோம், அதனால நம்மளுக்கு நம்மளை பிடிக்காம இருக்கும். ஸோ we don't like ourselves, referring back to the subject we. Don't be harsh on yourself.
ரொம்ப ஹாஷா இருக்காத உன் மேல அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காத. ஓகே, சில நேரங்கள்ல சில பேர் கோவத்துல அவங்களே பனிஷ் பண்ணிக்கிருவாங்க. ரைட்? ஸோ அப்போ வந்து டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப். இட் இஸ் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் ஹிடனா இருக்கும்ல, இம்ப்ளாய்டா இருக்கும்ல, யூ. ஸோ இந்த யோர் செல்ஃப் வந்து யூவை தான் ரெஃபர் பண்ணுது. சாயில் ரிப்ளனிஷஸ் இட் செல்ஃப். ரிப்ளனிஷ் பண்ணுதுன்னா மீண்டும் அதை ஃபில் பண்ணிக்கிறது வித் நியூட்ரியன்ஸ். ரைட்? அது டெட் லீவ்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பியும் டீகம்போஸ் ஆகி சாயில்குள்ளே போகிறதுனால சாயில் வந்து திருப்பியும் வந்து நியூட்ரியன்ட் ரிச் ஆயிடுது. ஸோ அது தன்னையே ரிப்ளனிஷ் பண்ணிக்கிறது. ஸோ இட் செல்ஃப் ரெஃபர்ஸ் டு த சப்ஜெக்ட் சாயில். Our weekly live sessions help us recharge ourselves. ஸோ நாங்கள் பண்ணுற வீக்லி லைவ் செஷன்ஸ் எங்களையே ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு உதவி செய்யுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவர் செல்ஸ் ஹியர் ரெஃபரிங் டு அஸ். ரைட்? ஓகே. ஸோ இங்கே வந்து இங்கே செஷன்ஸ் தான் இங்கே சப்ஜெக்டாக இருக்குது. பட் இங்கே சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணாமல் இந்த ப்ரோனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அஸ் இதுக்கப்புறமா போடுறதுனால அந்த மாதிரி மீனிங். ரைட்? Next, emphatic pronouns, also known as intensive pronouns. ஏன் intensive pronounsனு பேருன்னா அந்த இன்டென்சிட்டிக்காக ஒரு விஷயத்தை உயர்த்தி சொல்லுது, அழுத்தி சொல்லுது. Emphatic pronouns are used to give emphasis or stress to the nouns they refer to. எந்த nouns ரெஃபர் பண்ணுதோ அந்த nouns emphasize பண்ணி சொல்றோம், ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றோம், அழுத்தி சொல்றோம். They are optional and can be removed from the sentence without changing its core meaning. இது முக்கியமான பாயிண்ட். இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ்ல அப்படி பண்ண முடியாது. ரைட்? அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் இருந்தால் தான் அது கம்ப்ளீட்டா இருக்கும். ஹி ஹர்ட் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது. ஹி ஹர்ட் ஹிம்செல்ஃப். ரைட்? பட் இங்க ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இந்த மை செல்ஃபை வந்து ஒமிட் பண்ணிட்டா கூட இந்த மீனிங் ஒன்றும் மாறாது. ஆனால் மை செல்ஃப் ஆட் பண்ணும்போது எம்ஃபசைஸ் பண்றோம், நானே பண்ணிக்கிறேன், ஐ வில் டூ இட் மை செல்ஃப். ஸோ இங்கே சப்ஜெக்ட் எல்லாம் அது ரெஃபர் பண்ணுதுன்னு அப்படி கிடையாது. ஓகே. ஸோ இங்கே சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் வேற வேற இருக்கு பாருங்க. ஐ, இட். ரைட்? ஸோ இது வந்து எம்ஃபசிஸ்க்காக தான் நம்ம சொல்றோம். தேர் ஆப்ஷனல். ஐ மை செல்ஃப் saw him do it. ஸோ இது ஒரு நவுன் பக்கத்தில் நம்ம போடுறோம். அந்த நவுன் வந்து சப்ஜெக்டாகவும் இருக்கலாம், ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். அந்த நவுனை தான் எம்ஃபசைஸ் பண்ணுது. எந்த நவுன் பக்கத்தில் இந்த ப்ரோனவுனை நம்ம போடுறோமோ இல்லை எந்த நவுனை மீன் பண்ணி போடுறோமோ அந்த நவுனை தான் எம்ஃபசைஸ் பண்றோம். ஐ மை செல்ஃப் saw him do it. நானே பார்த்தேன், அவன் அந்த விஷயத்த பண்றத நானே பார்த்தேன், என் கண்களாலேயே பார்த்தேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அதான் அர்த்தம் மை செல்ஃப் எம்ஃபட்டிக். ஸோ இங்கே நவுன் இல்லாமல் ஐ இருக்கு, ப்ரோனவுன் இருக்கு. பட் இட்ஸ் த சேம். ரைட்? we will do it ourselves. இங்கே ஐ will do it myself மாதிரி we will do it ourselves, நாங்களே பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மை செல்ஃப் எல்லாம் எடுத்துட்டு வாசிச்சு பாருங்க. ஐ saw him do it, we will do it, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. அதோட மீனிங் ஒன்றும் மாறிடல. யூ யோர் செல்ஃப் கேன் பெஸ்ட் எக்ஸ்பிளைன், நீங்களே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நீங்களே, அந்த ஏ தான் அது, யூ யோர் செல்ஃப். ஹீ ஹிம்செல்ஃப் செட் ஸோ, அவனே அப்படி சொன்னான். ஸோ இது வந்து நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அவன் சொல்லுவான்ட்டு. ஆனால் நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும் அவன் சொன்ன பிறகு. அப்போ நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி, அவனே அந்த மாதிரி சொன்னான். ஹீ ஹிம்செல்ஃப் செட் ஸோ. ஸோ இந்த யூ பக்கத்தில் யோர் செல்ஃப், ஹீ பக்கத்தில் ஹிம்செல்ஃப், ஐ பக்கத்தில் மை செல்ஃப். ரைட்? இந்த மாதிரி கடைசிலையும் போடலாம். இங்கேயும் அவர் செல்ஃப் போட்டுட்டு சொல்லலாம், we ourselves will do itனு சொல்லலாம். பட் இப்படியும் சொல்லலாம். we saw the prime minister himself. இதை பாருங்க, இந்த himself வந்து பிரைம் மினிஸ்டரை மீன் பண்ணுது. இப்போ என்ன அர்த்தம்? நாங்க பிரைம் மினிஸ்டரையே பார்த்தோம். see? அந்த எம்பசிஸ்க்கு தான். ஹிம்செல்ஃபை எடுத்துட்டு we saw the prime ministerன்னு சொன்னாலும் மீனிங் வந்து மாறாது. இதோட கோர் மீனிங் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு தான். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு ஆச்சரியமான விஷயங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். வேற யாரும் இல்லை, அவரையே நாங்கள் பார்த்தோம். we saw the prime minister himself.
The town itself is not very large. Now look at this sentence. இதே மாதிரி நம்ம தமிழ்ல கூட நம்ம சொல்லுவோம். ஒரு ஊரை பத்தி நம்ம சொல்றோம்னா அந்த ஊரே ஒன்றும் பெரிய ஊர் கிடையாது, சின்ன ஊர் தான் அப்படின்னு நம்ம அந்த ஊரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஏ தான் அந்த itself. The town itself is not very large. The town itself is like a village. சொல்லலாம். They themselves admitted their guilt. அவங்களோட குற்றத்தை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. They themselves admitted their guilt. Okay? ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வாட்சி பார்த்தாலும் they admitted their guilt மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் tell which pronouns in the following sentences are reflexive and which emphatic. அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, I will go myself. நானே போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆக்ஷனோ அதுவோலாம் இல்லை, ஆப்ஜெக்ட் அதெல்லாம் கிடையாது. நானே போய்க்கிறேன்னு சொல்கிறோம். ஸோ மை செல்ஃபை எடுத்துட்டு சொன்னாலும் ஐ வில் கோ, நான் போகிறேன், கம்ப்ளீட்டாக தான் இருக்கு. ஸோ எம்ஃபட்டிக். ராமா ஹஸ் ஹர்ட் ஹிம்செல்ஃப். தன்னையவே ஹர்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ இந்த ஆக்ஷன் இந்த சப்ஜெக்டுக்கே திரும்புது. அப்போ இது ரிஃப்ளெக்சிவ். we often deceive ourselves. நம்ம அடிக்கடி நம்மளையே ஏமாத்திக்கிறோம். ஆப்ஜெக்ட் referring back to the subject, so reflexive. We often deceive ourselves. I myself heard the remark. நானே இந்த ரிமார்க்கு கேட்டேன். ஸோ இங்கே ஐ பக்கத்துலேயே இப்படி myself போடுறோம், emphatic. இதை ரிமூவ் பண்ணிட்டு சொன்னா கூட I heard the remark கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். You express yourself very imperfectly. நீங்கள் உங்களை வந்து imperfectா எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னு சொல்றோம். இட்ஸ் an assertive sentence, not an imperative sentence. ஸோ இதை சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறோம்னு வைங்க, அப்போ நீங்கள் அடுத்த சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக சொல்ல முடியும். எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் பர்ஃபெக்ட்லி, பிகாஸ் திஸ் இஸ் வாட் தி அதர் பர்சன் இஸ் டூயிங், ஆல்வேஸ் டஸ். அவங்கள நம்ம சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றோம் அப்படின்னா that's a different sentence. பட் இங்கே assertive sentence. So you express yourself, subject, verb, object, referring back to the subject, reflexive. I wash myself when I get up. I wash myself when I get up. So inge I wash myself, object referring to the subject. சில நேரங்கள்ல நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ்லையுமே இந்த ஆப்ஜெக்ட் இந்த myself போடாம கூட சொல்ல முடியும். I wash when I get up அப்படின்னு சொல்ல முடியும். பட் அதுக்காக இதை வந்து எம்ஃபெட்டிக்னு நினைச்சிடக்கூடாது. ஓகே, ஏன்னா இங்கே ஒரு எம்ஃபசிஸும் கிடையாது. The boys hid themselves. ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல வர்றோம். பாய்ஸ் வந்து அவங்க தங்களையே மறைத்து கொண்டனர், அந்த மாதிரி ஹைடோடைய பாஸ்ட் டென்ஸ் hid. So themselves referring back to the subject, boys, reflexive. The boys hid their toys அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அவங்களோட விளையாட்டு சாமான்களை ஒளிச்சு வச்சாங்கன்னு அர்த்தம். இங்கே அவங்களே ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். They've got themselves into a mess. ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க, into a mess. They've got themselves into a mess. Object referring back to the subject, reflexive. Boudica poisoned herself. This is a historical character. Okay, UKல first century ADல இருந்த ஒரு woman. Okay, so this is how she died, by poisoning herself. So inge object referring back to the subject, reflexive. Poisoned herself. So the action அவளுக்கே திரும்புது. They loved themselves so much that they thought of no one else. மற்றவங்கள பத்தி நினைக்காத அளவுக்கு அவங்க அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்க மேலேயே அவங்களுக்கு ரொம்ப பிரியம். எந்த அளவுக்குன்னா to the extent that they thought of no one else. ஸோ இங்கே object referring to the subject, reflexive. They loved themselves. The prisoner hanged himself. கைதி அவனே தூக்குல போட்டுக்கிட்டான். ரைட்? ஸோ இங்க object referring to the subject,
ரிஃப்ளெக்சிவ். இன்னொரு விஷயம், இந்த வேர்பை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹேங் இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும்போது அதோடைய பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஹேங்க்டுன்னு போடணும். ஓகே, டு கில் ஒன் செல்ஃப் ஆர் டு கில் சம்படி பை ஹேங்கிங் அந்த அர்த்தத்தில். பட் ஏதாவது ஒரு சாமான்களை நீங்கள் தொங்க போடுறீங்க அப்படின்னா ஹங் ஹங்னு போடணும். பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அந்த அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், பேஸ் ஃபார்ம் சேமாக இருந்தாலும். ரைட், ஸோ இங்கே இது பாஸ்ட் டென்ஸ் ஹேங்க்ட். The prisoner hanged himself. They enjoyed themselves. Themselves object. So reflexive. அவங்களே அவங்களோட கம்பெனியை என்ஜாய் பண்ணாங்கங்கிற மாதிரி தான். They enjoyed themselves. He set himself a hard task. இதுவும் reflexive. Okay. He set a hard task for himself. This is the indirect object. We exerted ourselves. Reflexive once again. The dog choked itself. Dog தான் குறிக்குது. Reflexive. எல்லாமே ஈஸியான சென்டென்சஸ் தான், ஆனால் கொஞ்சம் நியூ வேர்ட்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். They gave themselves a lot of trouble. அவங்களுக்கே அவங்க நிறைய சிரமத்தை கொடுத்துக்கிட்டாங்க. They gave themselves. தங்களுக்கே. ஸோ இதை தான் நம்ம வந்து தங்களுக்கேன்னு சொல்லுவோம், அவர்களுக்கேன்னு சொல்றதை விட. அவர்கள் தங்களுக்கு சிரமத்தை கொடுத்தனர் அப்படிங்கிற மாதிரி. A house divided against itself cannot stand. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு ஹவுஸோ வீடோ இல்லை ஏதாவது ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ, அவங்களோட வீடுனா ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்னா அதோடைய மெம்பர்ஸ், அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள், டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நிலைச்சு நிற்காதுன்னு சொல்கிறோம். அதான் இதோட அர்த்தம். A house divided against itself, referring back to the house. அதோட இங்கே ப்ரெபசிஷன் இருக்குது இல்லை, ஸோ ப்ரெபசிஷனோட ஆப்ஜெக்டாக வந்துச்சுனாலும் அது வந்து ரிஃப்ளெக்சிவ் தான். ஓகே, cannot stand. ஸோ அது யுனைட்டடா இருக்காது. He that wrongs his friend wrongs himself more. ஸோ இது நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, கெடுவான் கேடு நினைப்பான். அதான் இதோட அர்த்தம். ஃப்ரெண்டுக்கு கெடுதல் செய்யணும், கெடுதல் செய்கிறவன் தனக்கே கெடுதல் செஞ்சுக்கிற மாதிரி தான். He that wrongs his friend. wrongs verb. wrong எப்பயும் நீங்க adjective பார்த்துருப்பீங்க, wrong answer அந்த மாதிரிலாம். பட் இங்கே wrong வந்து verb இருக்கு. He that wrongs his friend wrongs himself more. ஸோ இந்த himself he தான் குறிக்குது. ரிஃப்ளெக்சிவ். அவனுக்கே கெடுதல் பண்ணிக்கிறான். Some people are always talking about themselves. Themselves prepositionக்கு அப்புறம் வருது. So reflexive, referring back to the subject, people. He has landed himself in difficulties. So இது மாதிரி தான். They gave themselves a lot of trouble ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்ல, அது மாதிரி தான். அவனே வந்து அவன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி. He has landed himself in difficulties. வேற யாரும் அவனுக்கு சிரமம் பண்ணல. He has done it himself. He has landed himself. So இங்க himself object, subject தான் குறிக்குது. Reflexive. Thou shalt love thy neighbor as thyself. So இங்க as thyself na as thou love thyself. Yes, this is old English. So இங்க thou na subject you, right? அது உங்களுக்கு தெரியுமா? வேற ஏதாவது லெசன்ல கூட சொல்லியிருப்பேன். So thou வந்து subject you, thீங்கிறது object you, thy possessive adjective your, thineங்கிறது possessive pronoun yours, right? So இங்க as love your neighbor as you love yourself னு சொல்லுவோம்ல, so love yourself அந்த அர்த்தம் தான் இது. So இது reflexive. Yes, as you love yourselfங்கிற அர்த்தம். So இங்க object subject தான் ரெஃபர் பண்ணுது. Acquit yourselves like men. So acquit உடைய general meaning வந்து free from
கிரிமினல் சார்ஜ்ங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருந்தாலும் இன்னொரு மீனிங் இருக்குது இதுக்கு. அக்விட்னா கண்டக்ட், ஆக்ட், அந்த மாதிரி நடந்துக்கோங்க, பிஹேவ், அந்த மாதிரி ஒரு அர்த்தம். மென் மாதிரி நடந்துக்கோங்க, அக்விட் யுவர் செல்ஃப் லைக் மென்னா, பிஹேவ் யுவர் செல்ஃப் லைக் மென், கண்டக்ட் யுவர் செல்ஃப் லைக் மென். ஸோ இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். யுவர் செல்ஃப்ஸ் வந்து சப்ஜெக்ட், இம்ப்ளாய்ட் சப்ஜெக்ட் யூவை தான் ரெஃபர் பண்ணுது. ரிஃப்ளெக்சிவ். whosoever shall exalt himself shall be abased. இதெல்லாம் ரெனன் மார்ட்டின்ல இருந்து எடுத்த சென்டென்சஸ் தான். சில சென்டென்சஸ் நான் எழுதலை, ஏன்னா அது ரிப்பீட்டடாக இருக்கு, அதெல்லாம் ஒமிட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இதோட அடுத்த இன்னொரு விஷயம், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு அதான் அர்த்தம். ஸோ எக்ஸால்ட்னா அதான் அது, டு டு ரைஸ் டு a higher position, right? So இங்க himself, so இங்க whosoever நம்ம அந்த மாதிரி himselfங்கிற ப்ரோனவுன் போடுறோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் தான், ஆப்ஜெக்டா இருக்குது இல்ல. whosoever shall exalt himself shall be abased. I cannot bring myself to do it. இது ஒரு எக்ஸ்பிரஷன். bring yourself to do somethingனா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உங்களையே நீங்க கட்டாயப்படுத்தி பண்ற மாதிரி, ஆனா பண்ண முடியாது, பண்றது ரொம்ப கஷ்டங்கிறத நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லுவோம். ஜென்ரலா நெகட்டிவ் சென்டென்சஸ்ல தான் இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுவோம். மை செல்ஃப், ரெஃபரிங் பேக் டு ஐ, சப்ஜெக்ட், ரிஃப்ளெக்சிவ். ஐ கேனாட் பிரிங் மை செல்ஃப் டு டூ இட். ஸோ இந்த பிரிங்னா என்ன, பிரிங்னா கொண்டு வர்றது தானே. ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு என்னையவே நான் கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரி. ஓகே. Pray do not inconvenience yourself. Now look at this. Inconvenience இங்க எப்படி verb இருக்குன்னு பாருங்க. ஜென்ரலா இதை நவுனா தான் பார்த்துருப்பீங்க, ரைட்? பட் வேர்பாவும் வரும். வேர்பா வரும்போது காஸ் ட்ரபிள், சிரமத்தை உண்டு பண்றதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரே வந்து இங்க ப்ளீஸ்ங்கிற அர்த்தம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றோம். இதோட அர்த்தம் என்னன்னா, உங்களையே நீங்க சிரமப்படுத்திக்கிறாதீங்கன்னு அர்த்தம். ப்ரே டு நாட் இன்கன்வீனியன்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ யுவர் செல்ஃப் தான் இங்க ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், ஆப்ஜெக்டா தான் இருக்கு. எஸ், யூ தான் இங்க சப்ஜெக்ட், இம்ப்ளாய்ட் சப்ஜெக்ட். நம்ம சொல்லுவோம்ல சில நேரம், ரொம்ப சிரமம் எடுத்துக்கிறாதீங்க, ரொம்ப சிரமப்படாதீங்க, அந்த மாதிரி எனக்காக ரொம்ப சிரமப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் இது. இந்த ப்ரே வந்து இந்த ப்ளீஸ்ங்கிற அர்த்தம். ஒரு இன்டர்ஜெக்ஷனாகவும் பார்க்கலாம், இது ஒரு அட்வர்பாகவும் பார்க்கலாம். ஓகே. அட்வர்பா பார்த்தோம்னா அது ஒரு சென்டென்ஸ் அட்வர்ப் மாதிரி பார்க்கலாம். ஓகே. I was sitting by myself now. Yes. ஸோ இந்த ஒரு சென்டென்ஸை பாருங்களேன். ஏன்னா இந்த ஃபுல்லாக நம்ம எழுதின சென்டென்சஸில் இந்த பை போட்டு நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அதனால இது கடைசி சென்டென்ஸாக தான் இருக்குது இந்த எக்ஸசைஸில். நானுமே இதை அதனால தான் இங்கே தனியாக எழுதியிருக்கிறேன். ஐ வாஸ் சிட்டிங் பை மை செல்ஃப். ப்ரெப்பசிஷனுக்கு அப்புறமா வரும்போது அது ரிஃப்ளெக்சிவ் தான். ஓகே. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பை மை செல்ஃப், ஜஸ்ட் அ மினிட், யா, பை மை செல்ஃப் இல்லை பை ஹிம் செல்ஃப்லாம் இருந்தால் அலோன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே. தனியா, தனியான்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, யாரோட உதவியும் இல்லாம, without the assistance or help of someone. அந்த ரெண்டு அர்த்தத்திலையுமே வரும். பட் எப்படி வந்தாலும் ப்ரெப்பசிஷனுக்கு அப்புறமா வரும்போது அதை நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனா தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த இந்த அர்த்தத்தில் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் நான் எழுதுறேன். நீங்களுமே இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் காமெண்ட்ஸில் எழுதலாம். இப்போ she did, okay, she did the work by herself அப்படின்னு சொல்லும்போது, அவ தனியா பண்ணுனா அப்படின்னு எடுத்துக்கிற முடியும். அவ அந்த வேலையை அவ பண்ணும்போது யாரும் அவ கூட இல்லை, தனியா இருந்து பண்ணுனா அப்படியும் சொல்ல முடியும். பட் இந்த அர்த்தம் ரொம்பவே நல்லா அப்ளிகபிளா இருக்கும். யாரோட உதவியும் இல்லாம அவளே பண்ணுனா, she did the work by herself, without anybody assisting her, அந்த அர்த்தத்துல வரும். பட் ப்ரெப்பசிஷனுக்கு அப்புறமா வரும்போது நம்ம அதை அந்த ஏ, அவளே பண்ணுனா அப்படின்னு ஏங்கிற அர்த்தம் வந்தா கூட அதை எம்பத்திக்கா எடுக்காம ரிஃப்ளெக்சிவா எடுக்கிறோம். ஓகே. ஓகே, that's all for today.
I hope you understood the lesson clearly. நீங்களா கொஞ்சம் sentences இந்த myself, ourselves, yourselves, himself, herself இந்த வேர்ட்ஸை போட்டு நீங்கள் sentences எழுதுங்க. அது எழுதும் போதே நீங்கள் வந்து பிராக்கெட்ஸில் அது ரிஃப்ளெக்சிவா எம்ஃபெட்டிக்காங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த லெசனில் புரியாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் காமெண்ட்ஸில் அவசியம் கேளுங்க. லெசன் அவசியம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க as usual, right? See you. See you in the next lesson. Thank you for watching.